நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி தெரியுமா? டக் அண்ட் டாடாய்ஸ். யார் எனக்கு டக்கு பிடிக்கும், வேறு எனக்கு டாடாய்ஸ் பிடிக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியில் ஒரு குளத்து பக்கத்தில் 2 வாத்து ஒரு ஆமை ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்களாம். அந்த குளத்துல உள்ள தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வந்துச்சான். அந்த வாத்துலாம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அதில் ஒரு வாத்து சொன்னிச்சா, நம்ம பக்கத்து ஊரில் உள்ள இன்னொரு குளத்துக்குள்ளே போயிடலாம், அங்கே நிறைய தண்ணி இருக்கும்னு சொன்னிச்சு. இதை கேட்ட ஒரு வாத்து, நம்ம இங்கே ரொம்ப நாள் இருந்துட்டோம், இதை விட்டு நம்ம எப்படி போகிறதுன்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த வாத்து சொன்னிச்சான், இல்லை இல்லை, நம்ம வாழ்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னிச்சான். அது கேட்டுக்கிட்டு இருந்த ஆமை சொன்னிச்சான், என்னை விட்டு நீங்கள் போக போகிறீங்களா அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த வாத்து, முதுகுல சமந்த கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னிச்சான். இல்ல இல்ல, நான் உங்களுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு வரேன், அந்த குச்சை வச்சு நான் என் வாயால கவ்விக்கிறேன் அப்படின்னு அந்த ஆமை சொன்னிச்சான். நீங்க 2 பேரும் காலால அந்த குச்சை பிடிச்சிடுங்க, நான் வாயில கவ்விக்கிட்டே உங்க கூடயே வந்துடுறேன்னு அந்த ஆமை சொன்னிச்சான். வாத்து சொன்னிச்சான், நல்ல யோசனையா இருக்கே, சரி நம்ம இதே பண்ணலாம் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு இன்னொரு வாத்து சொன்னிச்சான், நீ வாயை திறந்துன்னா கீழே வந்து செத்து போயிருவியே அப்படின்னு சொன்னிச்சான். என் வாயால எனக்கு நான் தீங்கு விளை வச்சுக்குவேனா, நான் கேர்ஃபுல்லா அவங்க கூட வருவேன் அப்படின்னு நாம சொன்னிச்சான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் கிளம்பிட்டாங்களாம். 3 பேரும் போறது பார்த்துட்டு ஊர் மக்களை ரொம்ப ஆச்சரியமா கை தட்டி பார்த்தாங்களாம். இதை பார்த்துட்டு இருந்த ஆமைக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சான். அதுக்கு அந்த ஆமை வாயை திறந்து, என் யோசனையால எல்லாரும் கை தட்டுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொன்னிச்சான். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஆமை கீழே விழுந்துருச்சான். பாடியில் அரிப்பத்து இறந்துருச்சான். அதுக்குதான் சொல்லுவாங்க, தாவாயாலேயே தனக்கு தீங்கு வச்சுக்கிறதுக்கு இந்த ஆமை தான் எக்ஸாம்பிள். இனிமே நம்ம யார்கிட்ட பேசினாலும் கேர்ஃபுல்லா பேசணும், புரியுதா குழந்தைகளே? பாருங்க, நான் எவ்வளவு பெரிய டைனோசர், நீங்க மட்டும் அப்படி பண்ணலண்டா உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். கதை பிடிச்சிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.